காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 1003 கோடி ரூபாயில் மின்னணு சாதனங்களுக்கான கண்ணாடி பொருட்கள் உற்பத்தி தொழிற்சாலை அமைக்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து. முதலீட்டாளர்கள் மாநாடு முடிந்தும் முதலீடுகள் தொடர்வதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். தொடர் விடுமுறை காரணமாக நாளையும் நாளை மறுதினமும் தமிழ்நாடு முழுவதும் 580 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். சென்னையிலிருந்து மட்டும் கூடுதலாக 405 பேருந்துகள் இயக்கப்படும் என்று விரைவு போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. கனிமொழி தலைமையில் கூடியது திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு. தேர்தல் அறிக்கை கதாநாயகனாக மட்டுமின்றி கதாநாயகியாகவும் இருக்கலாம் என்று கனிமொழி பேட்டி. நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணியை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று கமல்ஹாசன் பேச்சு. தேர்தல் பணிகளை மேற்கொள்ளுமாறு நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தல். கமல்ஹாசனின் சிந்தனையோடு ஒத்துப்போகக்கூடிய கட்சிகளுடன் மட்டுமே கூட்டணி என்று மக்கள் நீதி மய்யம் கட்சியின் துணைத் தலைவர் மௌரியா அறிவிப்பு. இல்லையென்றால் 40 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட தயங்க மாட்டோம் என்றும் திட்டவட்டம். ஆயிரத்தி 1942ஆம் ஆண்டிற்கு பின்னர் மகாத்மா காந்தியின் சுதந்திர போராட்டம் பலனளிக்கவில்லை என்று ஆளுநர் ஆர் என் ரவி பேச்சு. நேதாஜி இல்லை என்றால் 1947இல் இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்திருக்காது என்றும் கருத்து. ஆளுநர் ஆர் என் ரவி கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் பங்கேற்க அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர்கள் நிர்பந்திக்கப்பட்டதாக சர்ச்சை. வருகை பதிவு என்று சொன்னால் மட்டுமே நிகழ்ச்சிக்கு வருவார்கள் என்பதால் அப்படி சொன்னதாக துணைவேந்தர் விளக்கம். அட்டெண்டன்ஸ்ல அரங்கத்தில் எடுக்கல, அப்படி சொன்னா தான் மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. இல்லைன்னா கிளாஸுக்கும் போகாம வெளியில நிற்பாங்க. யூஸ்வலா நாங்க ஏதாவது ஒரு இன்சிடென்ட் ஏதாவது நாட்டுப்பற்ற மாணவர்களுக்கு நம்ம கட்டாயப்படுத்தி ஊட்டணும்னு இல்ல. முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் தலைமையில் அமைச்சரவை கூட்டம். மாநில மகளிர் கொள்கைக்கு ஒப்புதல். கே.பி. முனுசாமி தகுதியை மறந்து அதிக வன்மத்துடன் தன்னை விமர்சிப்பதாக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. திமுகவும் அதிமுகவும் 3-4 மார்க் எடுத்து ஃபெயிலான கட்சிகள் என்றும் விமர்சனம். மக்களவைத் தேர்தலில் வைகோ போட்டியிடவில்லை என்று மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ பேட்டி. திமுகவிடம் கேட்கப்பட உள்ள தொகுதிகள் குறித்து கட்சி தலைமை முடிவு செய்யும் என்றும் விளக்கம். சட்டப்பேரவை நடவடிக்கைகளை முழுமையாக நேரலை செய்வதில் என்ன பிரச்சினை உள்ளது? தமிழ்நாடு அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சேலத்தில் அதிமுகவில் இணைந்த திமுக நகராட்சி தலைவி மகன் உள்ளிட்ட மற்றொரு திமுக பிரமுகரும் இணைந்தார். பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணியில் ஈடுபட்ட ரேஷன் கடை ஊழியர்களுக்கு ஊக்கத்தொகை அறிவித்தது கூட்டுறவுத்துறை. பொங்கல் தொகுப்பு தரப்பட்ட ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் தலா 50 காசு வீதம் ஊக்கத்தொகை வழங்கப்படும். பணிப்பெண்ணை சித்திரவதை செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் திமுக எம்எல்ஏவின் மகன் மற்றும் மருமகளை கைது செய்ய நடவடிக்கை. பெங்களூரு விரைந்தது தனிப்படை. ராமர் கோவில் திறப்பை ஒட்டி காட்பாடி விஐடி பல்கலைக்கழகத்தில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் திரண்டு ஆரவாரம். பேரணியாக சென்று ஜெய் ஸ்ரீராம் என்று முழக்கமிட்டனர். பொள்ளாச்சியில் ராமர் பற்றி சர்ச்சைக்குரிய கருத்தை பதிவிட்ட திமுக பிரமுகரின் வீட்டை முற்றுகையிட்டு பாஜகவினர் ஆர்ப்பாட்டம். கைகலப்பு ஏற்பட்டதால் போலீசார் தலையிட்டு பேச்சுவார்த்தை. புதுச்சேரியில் சரிந்து விழுந்த வீட்டிற்கு பதிலாக மாற்று வீடு. முதலமைச்சர் ரங்கசாமி உறுதி. மதுரை அலங்காநல்லூர் அருகே கீழக்கரையில் நாளை ஜல்லிக்கட்டு மைதானத்தை திறந்து வைக்கிறார் முதலமைச்சர். 500 காளைகள் மற்றும் 300 வீரர்களுடன் 6 சுற்றுகளாக நடைபெறுகிறது போட்டி.
மதுரை வண்டியூர் கண்மாய் தென்கால் கண்மாய் கரையை அழித்து மேம்பாலம் கட்ட அனுமதி வழங்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை மறுப்பு. கண்மாயை நாசம் செய்யும் திட்டத்திற்கு அனுமதி வழங்க பாவத்தை சுமக்க விரும்பவில்லை என்று நீதிபதி தண்டபாணி கருத்து. காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி மீது வழக்கு பதிவு செய்ய காவல்துறைக்கு அசாம் முதல்வர் உத்தரவு. பொதுமக்களிடம் வன்முறையை தூண்டும் வகையில் பேசியதாக குற்றச்சாட்டு. கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டியில் 7வது தங்கம் வென்றது தமிழ்நாடு. மகளிர் ஒற்றையர் ஸ்குவாஷ் பிரிவில் தங்கம் வென்று அசத்திய பூஜா ஆர்த்தி. Great height and difficult to receive at such points, but that unforced error. சென்னை அடுத்த திருமுல்லைவாயல் அருகே போதிய பாதுகாப்பு உபகரணங்கள் இன்றி கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்த தொழிலாளி விஷவாயு தாக்கி உயிரிழந்தார். ஆவடி மாநகராட்சிக்கு உட்பட்ட திருமுல்லைவாயலில் அரவிந்த் அக்ஷயம் என்ற அடுக்குமாடி குடியிருப்பு உள்ளது. இங்கு கீழ்த்தளத்திலிருந்து கழிவுநீர் தொட்டியை சுரேஷ், ரமேஷ், ராஜேஷ் என்ற 3 தொழிலாளர்கள் சுத்தம் செய்தனர். போதிய பாதுகாப்பு உபகரணங்கள் இன்றி கழிவுநீர் தொட்டிக்குள் இறங்கி சுத்தம் செய்து கொண்டிருந்த போது ரமேஷ் மற்றும் சுரேஷை விஷவாயு தாக்கியது. இதில் மூச்சு திணறி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கின்றனர். உயிருக்கு ஆபத்தான நிலையில் ரமேஷ் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இதுகுறித்து ஆவடி காவல் உதவி ஆணையர் அன்பழகன் தலைமையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பிளம்பிங் வேலைக்காக அழைத்து வந்து கழிவுநீர் சுத்தம் செய்யும் பணிக்கு 3 தொழிலாளர்களை ஈடுபடுத்தியது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. ஆவடி சுற்றுவட்டாரங்களில் விஷவாயு தாக்கி உயிரிழப்பு ஏற்படுவது தொடர்கதையாகியிருக்கும் நிலையில் தொழிலாளர்களுக்கு விழிப்புணர்வு மாநில மகளிர் கொள்கை, முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணம் உள்ளிட்டவற்றுக்கு தமிழ்நாடு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இதில் தொழில்துறை, சமூக நலத்துறை, காவல்துறை தொடர்பாக முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள 3 கோடிக்கும் அதிகமான பெண்களுக்கு அதிகாரம் மற்றும் பாதுகாப்பு அளிக்கும் வகையில் உருவாக்கப்பட்ட மாநில மகளிர் கொள்கைக்கு தமிழ்நாடு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் மூலம் பள்ளி மற்றும் கல்லூரி பெண்களுக்கு தற்காப்பு பயிற்சி வழங்கப்படும். மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு திட்டத்தில் பெண்கள் தலைமையிலான குடும்பங்களுக்கு மேலும் 50 நாட்கள் வேலை வழங்கப்படும். பதிவு செய்யப்பட்ட கட்சிகளில் 33.3% இடஒதுக்கீடு உள்ளிட்ட உரிமைகள் அளிக்கப்படும். மேலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரும் 27ஆம் தேதி வெளிநாடு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கும் நிலையில் அதற்கான ஒப்புதலையும் தமிழ்நாடு அமைச்சரவை அளித்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாடாளுமன்ற தேர்தலுக்கான திமுகவின் தேர்தல் அறிக்கை கதாநாயகியாகவும் மற்றும் கனிமொழி எம்பி தெரிவித்திருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல், மே மாதங்களில் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனை முன்னிட்டு நாடாளுமன்ற தேர்தல் பணிகளை ஒருங்கிணைப்பதற்காக திமுக சார்பில் 3 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அதில் திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் சென்னையில் நேற்று நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கனிமொழி எம்பி தலைமையிலான திமுக தேர்தல் அறிக்கை குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கனிமொழி எம்பி, செய்தி தொடர்பாளர் டி கே இளங்கோவன், அமைச்சர்கள் பழனிவேல் தியாகராஜன், TRB ராஜா, சென்னை மேயர் பிரியா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது எந்தெந்த ஊர்களுக்கு சென்று கருத்து கேட்பு கூட்டம் நடத்தலாம் என்று கனிமொழி எம்பி கேட்டறிந்தார். அதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய கனிமொழி, திமுக தேர்தல் அறிக்கை கதாநாயகியாக இருக்கலாம் என்றும் கூறினார். முதலிலே எந்தெந்த ஊர்களுக்கு பயணம் செய்கிறோம் என்ற அந்த பட்டியலை இன்று முடிவு செய்திருக்கிறோம். இந்த பட்டியலை முதல்வர் அவர்களிடம் காட்டி ஒப்புதல் பெற்ற பிறகு அந்த ஊர்களுக்கு பயணம் செய்து எந்தெந்த விஷயங்களை பற்றி நாங்கள் கருத்திலே எடுத்துக்கொண்டு இந்த தேர்தல் அறிக்கையை தயார் செய்ய போகிறோம் என்ற விஷயங்கள் போக போக அடுத்த கூட்டங்களிலே முடிவு செய்யும். தேர்தல் அறிக்கை ஒரு கதாநாயகனா எப்பவுமே தேர்தல் அறிக்கை மிக முக்கியமா அது கதாநாயகியாகவும் இருக்கலாம். நாடாளுமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதை தான் பார்த்துக் கொள்வதாக மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் கட்சி நிர்வாகிகளிடம் தெரிவித்திருக்கிறார். மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் தலைமையில் நிர்வாகக் குழு மற்றும் செயற்குழு கூட்டம் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. அப்போது பேசிய கமல்ஹாசன், நாடாளுமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதை தான் பார்த்துக் கொள்வதாக கூறினார். தேர்தல் பணிகளை தொடர்ந்து சிறப்பாக மேற்கொள்ள வேண்டும் என்றும், செயல்படாத நிர்வாகிகளை நீக்கிவிட்டு புதிய நிர்வாகிகளுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார்.
கூட்டணி அமைத்து போட்டியிட்டாலும் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் சார்பில் பூத் கமிட்டி அமைக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். மேலும் கட்சித் தலைவராக தான் என்ன செய்ய வேண்டும், கட்சி தலைமை மேல் உள்ள குறைகள் என்ன என்பது குறித்தும் நிர்வாகிகளிடம் கமல்ஹாசன் கருத்துக்களை கேட்டறிந்தார்.